ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஓம் குருவே துணை அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இருகுழை கோமலம் தால் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குருமணி நீளம் கைகள் கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்து கனிவாய் பவனம் சிறந்தவல்லி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கவே வாழ்விக்கு வந்த வராகி தேவியை உன்னை வணங்குகின்றேன். அஸ்ட்ரோ ஆன்லைன் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி ஏழுமலை. ஒரு புதிய முயற்சியாக இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் 1/8/2025 ஆகஸ்ட் மாதம் முதல் ஒவ்வொரு மாத பலன்களையும் நமது அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனலில் கண்டுபிடிக்கலாம். உள்ளதை உள்ளவாறே சொல்ல போகின்றேன். நீங்கள் இதற்கு தக்க நல்ல ஆதரவு கொடுத்து வாழ்த்த வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ வாங்க இந்த 1/8/2025 முதல் 31/8/2025 வரை உள்ள 12 ராசிகளுக்கான கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகள் சாதகமா எந்த ராசிக்கு செய்ய போகிறது, பாதகமாக எந்த ராசிக்கு செய்ய போகிறதுன்றத அற்புதமா பார்க்க போறோம். இப்போ முதல் அப்படின்னு பார்க்கும்போது முதல் ராசின்னு பார்க்கும்போது மேஷ ராசி தான். மேஷ ராசியில் பிறந்த நீங்கள் கௌரவம் புகழ் அந்தஸ்து உள்ள ஒரு ராசிக்காரர் தான் நீங்க. கோபம் வரும், அது நியாயமான கோபமா இருக்கும். இந்த ஆகஸ்ட் 2025 1/8/2025 எது போன்ற கிரக நிலைகள் இருக்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஆகஸ்ட் மாச கிரக நிலையில பார்ப்போம். சூரியன் கடகத்திலும், சந்திரன் துலாத்திலும், செவ்வாய் கன்னியிலும், புதன் கடகத்திலும், குரு மிதுனத்திலும், சுக்கிரன் மிதுனத்திலும், சனி மீனத்திலும், ராகு கேதுக்கள் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சாரம் செய்ய இந்த மாதம் துவங்குகிறது. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது புதன் 14/8 அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல கடகராசி இருக்கக்கூடிய சூரியன் 16/8 அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி சிம்மத்துக்கு போறாரு. அதே போல சுக்கிரன் 20/8/2025 கடகத்துக்கு போறாரு. இந்த 3 பயிற்சிகள் இருக்குது. இதுல வக்ரம் அப்படின்னு பார்க்கும்போது புதன் வக்ரமா இருக்கார். வக்ர நிவர்த்தி ஆகஸ்ட் 14ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுது. அதே போல வேறு கிரகங்கள் என்ன வக்ரமா இருக்குன்னா சனி வக்ரமா இருக்காரு. சரி, இத கிரகங்களை பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு ராசியா பலன்களை பார்க்க போறோம். மேச ராசியில் பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா முன்கோபம் இருக்கும், நியாயமான கோபமா தான் இருக்கும். இந்த மேச ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் 1 முதல் 31 வரை உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் ஒரு தடைகளும் ஒரு தாமதமும் இருக்கவே செய்யும். எனவே ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு செல்வது அவ்வளவு சிறப்பு இல்லை. பிரச்சனைகளை நீங்களே தேடி சென்று வழியை உண்டு பண்ணக்கூடிய நேரமா தான் இருக்கு. கவனம் தேவை. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தனாதிபதி 3ஆம் இடத்தில் சென்று உங்கள் பாக்கியாதிபதியோடு சேர்றார். ஒரு 2 கூடிய கிரகம், குடும்பத்துக்குண்டான கிரகம் போயிட்டு 9ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து 3ஆம் இடத்தில் இருப்பதால் மாமனார் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சகோதர வகையில் உங்களுக்கு ஒரு சிக்கல்ல போய் மாட்டினாலும் அந்த சிக்கல் வெளிவரக்கூடிய அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். ஏன்னா சுக்கிரனுடைய சேர்க்கை குருவோடு சேர்ந்திருப்பது, அது 3ஆம் இடத்தில் இருப்பது விசேஷம் என்று சொல்லலாம். அடுத்தது 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சுக்கிரனாக வர்றதால கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்.
கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் விலகக்கூடிய காலகட்டம். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை, உங்க மேஷ ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே உங்கள் 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது மிக மிக விசேஷமான பலன். அடுத்து குருவின் பார்வை எங்க விழுது அப்படின்னா அடுத்து மேசராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை விழுறதால அந்த தந்தை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தந்தைக்கு ஏதாவது உடல்நல பாதிப்பு இருந்தாலும் சரியாகக்கூடிய ஆற்றல்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அடுத்து மேசராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதாரம் எந்த விதத்திலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்துவிடும். அப்ப நீங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குது ரொம்ப 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 நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா 3க்கும் 6 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கும் 6ஆம் இடத்துக்கு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு ஸ்தானத்துக்கும் உடனடியாக சுத்த ஸ்தானத்துக்கும் அதிபதியான புதன் 4ஆம் இடத்திற்கு இருப்பது வீடு நிலம் போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஆகும். ஏன் அப்படின்னா 3, 6 அந்த ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் வக்ரம் பெறுவது மிகச்சிறந்த தடைகளை விளக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். எனவே நீங்க புதன் வக்ரமாச்சுன்னா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் புதனா வருவதால் அந்த 3, 6 பாவியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பாவ கிரகம் வக்ரம் பெறும்போது நன்மையை தந்துவிட்டு போகும், அது திடீரென்று தந்துவிட்டு போகும். அது 4ஆம் இடத்துல சொத்து சுகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம். அடுத்து ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் ராகு 11லும் கேது 5ல் இருப்பது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உண்டு பண்ணாலும் கூட குரு பார்வை லாபஸ்தானத்துக்கு விழுவதால் பூர்வீக சொத்து பிரச்சனை, குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது நோய்கள் அல்லது காலேஜ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் நீங்க சரி பண்ணணும்னு நினைச்சாலும் கூட இந்த காலகட்டம் அற்புதமா உங்களுக்கு சரியாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதனுக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 4ஆம் இடத்தில் நின்று 6ஆம் அதிபதியோடு சேர்ந்திருப்பதால் பிள்ளைகள் வகையில் கவனம் தேவை. அந்த சூரியன் 16/8க்கு பிறகு, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு சென்று ஆட்சி பெறுவதால் எதிர்பார்த்த விஷயங்கள், வேலை, தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக அமையும், கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வருவது மட்டும் கொஞ்சம் அலைச்சலையும் தூக்கத்தையும் கெடுக்கும். இறை வழிபாட்டு மூலம் நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். அதே போல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அதாவது புதன்கிழமையிலையோ அல்லது செவ்வாய்க்கிழமையிலையோ முருக பகவானை வழிபட்டு நீங்கள் இன்னும் மேன்மேல் நன்மை அடையலாம். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, ஆகஸ்ட் 1 முதல் 31 வரை உள்ள பலாபலன்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். உங்க ராசிக்கு ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அமைதியானவர்கள், உங்கள் வேலையை நீங்கள் திறம்பட செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன், அந்த சுக்கிர பகவான் 6ஆம் ஆதிபத்தியம் பெறுவதால் உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதியும் அந்த ராசியாதிபதியும் சுக்கிரன் என்பதால் அவர் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான விஷயம். பணம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க ராசிநாதனே 2ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்ப நபர்கள்கிட்ட சந்தோஷம், மகிழ்ச்சி இது எல்லாமே கண்டிப்பா சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். உங்கள் ராசியிலேயே குரு இருப்பது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவது மிகச்சிறப்பு, போகக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தைரியத்தை கொடுப்பார். 3ஆம் இடத்துக்குரிய புதன் உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார். அறிவு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். புத்தி தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முடிவெடுப்பதில் சிக்கல் இருக்கும். அந்த புதன் 2, 5 புதனாக இருப்பதால் தன மற்றும் பஞ்சமாதிபதியாக புதன் இருந்து வக்ரம் பெறுவது பொருளாதாரம் கொடுத்த பணத்தையும் வாங்க முடியாது, வாங்க பணத்தையும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும். அந்த புதன் வக்ர நிவர்த்தி ஆகஸ்ட் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா 31ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு, தன வரவு, குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு.
அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் சகோதரஸ்தானம். அந்த 3ஆம் இடத்துக்குரிய சூரியன் 4ஆம் இடத்துக்கு வரார். உங்களுடைய 4ஆம் இடம் என்பது வீடு, நிலம், வண்டி, வாகனம், அசையா சொத்துக்கள், பெரிய மனித தொடர்பு, அரசியல் தொடர்பு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்ப சூரியன் ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து 3ல இருந்தாலும் 16/8க்கு பிறகு, ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்துல அந்த சூரியன் 4ஆம் இடத்துல போய் ஆட்சி பெறுவது, பலம் பெறுவது, கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடம் என்பது வண்டி, வாகனம், வீடு, நிலம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயம். இதுவரை வீடு கட்ட முடியலாம். ஆவணி மாசத்துல நீங்க, அதாவது ஆகஸ்ட் மாசத்துல நீங்க வந்து பூஜை போட்டு, பூமி பூஜை போட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். அதே போல ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சிருந்தாலும் கூட அது இப்போதைக்கு உங்களுக்கு வந்து சாதகமாக முடியும். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் கேது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடங்கிறதால சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் உங்களுக்கு வந்து சூரியன் வந்து அந்த பலமா வர்றதால சொத்து சார்ந்த விஷயங்கள், உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உங்க ராசிக்கு 5இல் செவ்வாய் இருப்பது, 7க்கும் 12 கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் கவனம் வேண்டும். மனம் சற்று தடுமாறும். எனவே கொஞ்சம் அதுல கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. இன்னொன்னு, 6ஆம் இடத்தை, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கடன் விலகக்கூடிய ஆற்றல் உண்டு. பண வருவாய் அதிகரிக்கும். அதே போல 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சண்டை சச்சரவு, கணவன் கூடிய அந்யோன்யங்கள் எல்லாம், அந்த அந்யோன்யம், சண்டை சச்சரவு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது நீண்டகால பிரச்சனைகள். அப்ப இதுவரை ஏதாவது சொத்து பிரச்சனையோ, கடன் பிரச்சனையோ, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகளோ நீண்ட கால பிரச்சனையாக இருந்தால் இந்த குரு பார்வை அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும். இந்த மாசத்தில் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ராகு கேதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா, ராகு வந்து உங்க ராசிக்கு 10லையும் கேது 4லையும் இருந்து இந்த மாதத்தை நடத்துகிறார்கள். அந்த ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, 10ஆம் இடத்துல ராகு வந்து பல தொழில் செய்யும், வருமானத்தை அதிகரிக்கும். 10ல் ராகு வர உங்களுக்கு வருமானம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அந்த ராகு கமிஷன் ஏஜென்ட் மாதிரி, ஏதாவது ஏஜென்சி மாதிரி வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னொன்னு, ரிஷபராசிக்கு தான் இந்த மாதத்துல அற்புதமான யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அதாவது உங்க ரிஷபராசிக்கு குரு பகவான் தனஸ்தானத்திலும் சனி லாபஸ்தானத்திலும் இருப்பது, இது மிகச்சிறந்த வருட கிரகங்கள் ரெண்டுமே அற்புதமான இடத்துல இருக்கிறதால நினைச்ச காரியங்கள் அத்தனையும் சிறப்பாக நடக்கும். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் குருவின் பார்வை பெறுவது மிகச்சிறந்த, அது ராஜயோகத்தை கொடுக்கும் என்று சொல்லலாம். எனவே நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இது அப்படின்னா, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய நல்ல பாடல் பெற்ற ஸ்தலங்களான மகாலட்சுமி மற்றும் பெருமாள் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமையில சென்று வழிபட்டு வர மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். நன்றி. அடுத்த மாதம் சந்திக்கலாம். நன்றி. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க வணக்கம். மிதுனம் அப்படின்னாவே நீங்க வந்து அறிவில் சிறந்த ஒரு அற்புதமான ஒரு ஜாதகராக தான் நீங்க இருக்கணும். உங்க ராசியிலேயே இந்த ஆகஸ்ட், அதாவது 1/8/2025 முதல் 31/8/2025 வரை உள்ள ஒரு மாத காலத்தில் கிரக நிலைகள் பார்க்கும்போது உங்க ராசியிலேயே சுக்கிரனும் குருவும் 2 ராஜ கிரகங்கள் வந்து அங்க இருக்கிறது வந்து விசேஷமான பலன் தான். சுக்கிரன் லக்னத்துக்கு வந்தாவே சுகபோகம் அனைத்தும் வந்துடும் சொல்லுவாங்க. அப்ப சுகபோகமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க போவீர்கள் என்பதை அற்புதமாக காட்டுகிறது. உங்கள் ராசியிலேயே குரு இருப்பது பணம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதை காட்டுது. உங்க ராசிநாதன் வக்ரம் பெறுவது, அதாவது ஒரு ராசிநாதன் வக்ரம் பெறும்போது சிந்தனை தடுமாற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் கொஞ்சம் முடிவெடுப்பதில் மட்டும் சிக்கல் வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை தான் நீங்க அது மாதிரி தடுமாற்றத்தை கொடுக்கும். ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து 31 வரையுமே அந்த புதன் வந்து வக்ரம் நிவர்த்தி ஆயிடுவாரு. அப்ப ராசிநாதன் வக்ரம் நிவர்த்தி பெறுவது அது ஒரு யோகம் தான். சிந்தனை தடுமாற்றம் இல்லாமல் சிறப்பாக நீங்க வழிநடத்தக்கூடிய அமைப்பை கொடுக்கும். உங்களுக்கு மாத ஆரம்பத்துல, அதாவது
5ஆம் தேதி வரை சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கடகத்தில் தான் இருப்பார். 2ஆம் இடத்துல சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் 2ஆம் இடத்துக்கு வருவது பணம் சார்ந்த விஷயங்கள்ல, அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல, அதே போல அரசாங்கத்துடைய உதவிகள் கிடைக்கும். பணம் சார்ந்த விஷயத்துல நீங்க ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உதவி கிடைக்கும். அதே போல சூரியன் 2ல் இருப்பது வார்த்தைகளில் கவனம் வேண்டும். நம்ம பேசக்கூடிய வார்த்தையில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்ன்றத காட்டுது. அதே போல 2ல் இருக்கக்கூடிய புதன் அழகா பேசுவீங்க, ஆனா அந்த வக்கரம் பெற்ற புதன் பேசாத வார்த்தையை பேச வைத்து நமக்கு வந்து சிக்கலை கொடுப்பார். அதனால வார்த்தைகளில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கேது விசேஷங்க. அது ஒரு சகோதர வகையில, மாமனார் வகையில, அதே போல உடன்பிறப்புகள் வகையில உங்களுக்கு சாதகமா, அவங்களால உங்களுக்கு சாதகமா எல்லாமே அமையும். அப்போ அது வந்து 3ஆம் இடத்துல கேது இருப்பது சகோதர வகையில் முயற்சி அத்தனையும் திருப்திகரமா முடியும். அதே போல 9ஆம் இடத்துல கேது ராகு இருப்பது மிகச்சிறந்த ராஜயோகம். 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானம், அங்க ராகு இருப்பது தந்தை வழியில வரக்கூடிய பாக்கியங்கள் எல்லாருமே உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்க ராசிநாதன் அந்த சூரியனோடு இணைந்திருப்பது மிகச்சிறந்த விசேஷம் என்று சொல்லலாம். உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் செஞ்சிருப்பது, 4ஆம் இடம் என்பது அசத்து, வாகனங்கள், தாயார்கள். அங்க செவ்வாய் இருப்பது ஏதோ ஒரு வகையில் தாயாருக்கோ அல்லது சொத்து சுகத்துக்கோ வண்டி வாகனத்துக்கோ ஒரு செலவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அங்க கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் சொல்லுவாங்க. அந்த செவ்வாய் 4ல் இருப்பது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனத்துக்கு போகும்போது பார்த்து போகணும்னு சொல்லலாம். ஏன் உங்க ராசிக்கு 6க்கு 11 கூடியவர் அப்படின்றதால 4ஆம் இடத்து வருவதால் தாயாருக்கோ அல்லது சொத்து சுகத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்க ராசிக்கு 10ல் சனி வக்கரம் பெற்றிருப்பது தொழில் வகையில் கொஞ்சம் அதிகமான வேலை பளு இருக்கும். தொழில் வகையில் எதிர்பார்த்த லாபம் இருக்காது என்பதை காட்டுது. அதே போல அந்த தொழில் வகையில நீங்க கவனமா இருக்கணும். அந்த மாசத்துல உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்ப்பது. 5ஆம் இடம் என்பது குலதெய்வம், குழந்தைகள், அதே போல 7ஆம் இடம் மனைவி, கூட்டாளிகள், வெளிநாடு போன்ற விஷயங்களுக்கு இந்த மாசம் அற்புதமான மாதம். நீங்க வெளிநாடு செல்லலாம். மனைவி கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளும் இந்த ஒரு மாசம் சேரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அதே போல 9ஆம் இடத்தை பாக்கிய சார்ந்த ஒரு கிரகம் பார்த்துச்சுனாவே எல்லா பாக்கியங்களும் அந்த ஜாதகத்துக்கு தேடி வரும்னு சொல்லுவாங்க. அப்ப குரு பார்க்க கோடி நன்மை. அப்ப தந்தை வழியில சொத்துக்கள் பிரச்சனை இருந்தாலும், அதே போல தந்தையாருக்கு ஏதாவது உடல்நல பாதிப்புகள் இருந்தாலும், எதிர் சொத்துக்கள் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தீரக்கூடிய காலகட்டம். அடுத்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து லக்னத்திற்கார், அது வந்து மிகச்சிறந்த விசேஷம் முன்கூட்டியே சொல்லிட்டேன். எனவே இந்த மாதம் உங்களுக்கு வந்து அற்புதமான மாதமாக அமைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு மிகச்சிறந்த ராஜ்யத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கலாம். கடகராசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி சேர்மலை. கடகம் அப்படின்னாவே நண்டு, அதாவது மிருகங்கள்ல ரொம்ப ரொம்ப, அதாவது ஊர்வலத்துல வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நண்டு 4 பக்கம் போகும். தன்னை சுற்றி என்ன நடக்குது என்றத அற்புதமா கணிக்கக்கூடிய ஆற்றலும், தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றத யூகிக்கூடிய அறிவும் கொண்டவர்கள் நீங்கள். அதே போல பாத்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் அந்த மாசத்தின், அதாவது ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது மிகச்சிறந்த. 4ஆம் இடம் என்பது வீடு கட்டுவதற்காகவோ, இடம் வாங்குவதற்காகவோ, டாக்குமெண்ட் பிரச்சனை சரி பண்றதுக்காகவோ இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும். இதுவரை சொத்து பிரச்சனை ஏதாவது சிக்கல் இருந்தா அந்த பிரச்சனை தீரும். கடகராசினியர்களுக்கு அற்புதமான காலகட்டம். உங்க ராசியிலேயே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருப்பது, ராசியிலே சூரியன் இருப்பது கௌரவம், புகழ், அந்தஸ்தை கொடுக்கும். ராசியில் புதன் வக்கரம் ஆவது வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை தடுமாற்றத்தை கொடுக்கும். அது ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு மேல புதன் வக்கரம் நிவர்த்தி ஆவதால் அதுவும் சரியாகிவிடும். உங்க ராசிக்கு 2ல் கேது குடும்பத்தில் சிக்கல்களை கொடுக்கும். வார்த்தையில் கவனம் தேவை. குடும்ப நபர்கிட்ட அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. உங்க ராசிக்கு 3ல் செவ்வாய் இருப்பது சகோதர வகையில் சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். அந்த சகோதர வகையில், மாமனார் வகையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்.
உங்கள் கடகராசிக்கு வந்து இப்போ 12 குருவும் சுக்கிரனும் இருக்கிறது வந்து விரைய செலவுகளை ஏற்படுத்தும். சுப செலவுகளில் அந்த விரைய செலவை சுப செலவா நீங்க மாத்திக்கணும். அதே போல கடகராசி பொறுத்தவரை 4க்கும் 11 கூடிய ஒரு சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு போறதால 4ஆம் இடம் வண்டி வாகனம் சொத்து சுகம், அதே போல 11ஆம் இடம் லாபம், இது எல்லாமே 12ஆம் இடத்துல போய் மறையுது. அப்ப வீடு கட்டுவதற்கு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. அந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு பிறகு வந்து உங்க கடகராசிக்கு வராரு. அப்ப 4ஆம் அதிபதி உங்க ராசிக்கு வர்றதால இந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை விட்டுருங்க. ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு யோகம், நிலம் டாக்குமெண்ட் பிரச்சனை, அதுல ஏதாவது சிக்கல் வந்தாலும் அதுவும் தீரக்கூடிய காலகட்டமா இருக்கு. அப்ப ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து வீடு நிலம் வண்டி வாகனம் சார்ந்த செல்ல பிரச்சனைகள்லாம் தீருங்க. அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து உங்களுக்கு பாக்கியசாரத்துல போய் உட்கார்ந்துருக்கார். சனி வக்கரம் பெறுவது தந்தை வகைகள்ல உடல்நலத்துல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. இன்னொன்று குருவின் பார்வை அப்படின்னு பார்க்கும்போது உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடம் நான் சொன்ன மாதிரி வீடு நிலம் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இப்ப முடியும். ஒரு சொத்து சம்பந்த பிரச்சனை முடியாம இருக்குது அப்படின்னா இப்ப முடியும். இந்த ஆகஸ்ட் மாதம் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதால ரொம்ப நாள்பட்ட கடனா இருந்தா இப்ப அந்த கடனை அடைப்பீங்க. அடுத்து உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தையும் வந்து குரு பார்க்கிறார். அது வந்து 8ஆம் இடம் என்பது நீண்ட கால பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்று சொல்லுகின்றேன். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு பண்ணுவது சிறப்பு. அதிலும் பௌர்ணமி என்று அம்மனை வழிபடுவது சிறப்பு. வெள்ளிக்கிழமையில் திங்கட்கிழமையில் அம்மனை வழிபடுங்கள். உங்களுக்கு அற்புதமான ஒரு எதிர்காலம் என்று சொல்லலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கலாம். சிம்ம ராசி நேயர்களே, நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி அனுமலை. இது உங்கள் அஸ்ட்ரோஆன்லைன் கள்ளக்குறிச்சி. ஒரு கம்பீரமான ராசி அப்படின்னா சிம்ம ராசி தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ராசியில பிறந்தவன் நீங்கள் இந்த ஆகஸ்ட் 1/8/2025 முதல் 31/8/2025 வரை எது போன்ற பலன்களை அனுபவிக்க போறீங்க, எந்த கிரகம் உங்களுக்கு நன்மை தரப்போகிறது, எந்த கிரகம் உங்களுக்கு அசுப பலன்களை கொடுக்க போறதுன்றத நம்ம அற்புதமா பார்க்க போறோம். உங்க ராசியிலேயே கேது இருப்பது ஆன்மீகத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பை தராது. கேது ஆன்மீக கிரகம். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பது வந்து கூட்டாளி வகையிலும் மனைவி வகையிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது என்பது பழகுவதில் கவனமாக பழக வேண்டும். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது சொல் வாக்கு செல் வாக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்புல உங்களுக்கு வந்து பணம் சார்ந்த விஷயங்கள்ல சொத்து சார்ந்த விஷயங்கள்ல கௌரவம் புகழ் அந்தஸ்து எல்லாமே வரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ராசிக்கு 4க்கும் 9ஆம் இடத்துக்கும், அதாவது வண்டி வாகனம் மாத்திருஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியான ஒரு செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வருவது அப்பா வகையிலிருந்து வருமானம், தாய் வழி வருமானம், சொத்து மூலம் வருமானம், அதே போல வாகனங்கள் மூலம் வருமானம், வீட்டு வாடகை மூலம் வருமானம், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப உங்களுக்கு வந்து இப்ப இந்த செவ்வாய் 2ல் இருப்பது வார்த்தையில் மட்டும் கவனம் வேணுமே தவிர மிச்ச வகையில உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பா தராது அப்படின்னு சொல்லலாம். உங்க ராசிக்கு 11ல வந்து குருவும் சுக்கிரனும் இருப்பது மிகச்சிறந்த அது ராஜ்யோகம். அதுவும் குரு லாபத்துல உட்காரும் போது உங்களுக்கு வந்து சிம்மராசிக்கு 5க்கு வெட்டக்கூடியவர் தான் குரு பகவான். திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார். அதே போல 5ஆம் இடம் தெய்வ அனுகிரகத்தையும் கொடுப்பார். அப்படிப்பட்ட குரு வந்து லாபத்தில் இருப்பது மிகச்சிறந்த எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நினைத்தது நிறைவேறும் சொல்லுவாங்கல்ல, அந்த குரு 11ஆம் இருப்பது இதுதான் அற்புதமான காலகட்டம். அதே போல சுக்கிரனும் 11ல இருந்து விசேஷம். அந்த சுக்கிரன் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றதால ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். அதை நீங்க பார்த்துக்கணும். வேற ஒன்றும் பெருசா பாதிப்பை தராது. உங்க ராசிக்கு 12ல் இருக்கக்கூடிய சூரியன் உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்துல ஆரம்பத்தில் இருக்கிறார்.
அந்த சூரியன் சிம்ம ராசிக்கு எப்போ வராது அப்படின்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு. உங்க ராசிக்கே ராசிநாதன் வர்றது விசேஷம். அப்ப ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நீங்க வந்து அலைச்சத்துச்சுதான் இருப்பீங்க. ரொம்ப போராட்டமா இருக்கும், கொஞ்சம் மன உளைச்சல்லாம் கூட இருக்கதான் செய்யும். இருந்தாலும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கினாவே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். உங்க ராசிக்கு 8ல் சனி இருப்பது வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா அது வக்ரம் பெற்று இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா 8ல் சனி இருந்தா பிரச்சனை கொடுக்கும், வக்ரம் பெற்றால் நன்மை தரும். எதிர்பாராத தனவரமும், எதிர்பாராத தொழில் மூலம் வருமானமும், எதிர்பாராத வேலையே கிடைக்கிறவங்களுக்கு வேலையும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்க ராசிக்கு 12ல புதன் இருக்காங்க. அந்த புதன் 2-11 கூடிய, அதாவது தன லாபாதிபதி. அது வக்ரம் பெற்றிருக்கிறார் ஆரம்பத்துல, அதாவது மாதத்தினுடைய 10ஆம் தேதி வரை அந்த புதன் வந்து பணம் சார்ந்த விஷயத்திலையும் மூத்த சகோதர வகையிலும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த புதன் வந்து 11/8/2025 வக்ர நிவர்த்தி பண்றாரு. அப்ப அந்த வக்ர நிவர்த்தி பெறும்போது நான் சொன்ன பணம் சார்ந்த விஷயங்களும் மூத்த சகோதரம் சார்ந்த விஷயங்களும் சரியாயிடும். அதனால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைய போகிறது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. பண விஷயங்களிலும் வார்த்தைகளிலும் கவனமா இருங்க. உங்க ராசிக்கு அற்புதமான எதிர்காலம் உண்டு என்று சொல்லலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, தினமும் சூரிய நமஸ்காரம் செய்துவாங்க. ஆதித்ய ஹிருதயத்தை நீங்க தினமும் கேட்டுவாங்க. உங்களுக்கு வந்து வரக்கூடிய இடங்கள்லாம் மழை போல வந்தாலும் படிவோட நீங்களும். நன்றி. மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி அன்மலை. வாழ்க வளமுடன். வணக்கம் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி நேயர்களே. நம்முடைய அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் இப்போ வந்து இந்த மாசத்துல இருந்து ஒவ்வொரு மாதமும் மாத பலனை வழங்கி இருக்கிறது. இப்போ இந்த 1/8/2025 முதல் 31/8/2025 வரை உள்ள ஒரு மாத ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம். உங்க ராசிநாதன் மாசத்தின் 10ஆம் தேதி வரை, 1லிருந்து 10ஆம் தேதி வரை உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்துல லாபத்துல இருக்கிறாரு. ஆனா வக்ரம் பெற்றிருக்கிறார். அப்படி வக்ரம் பெற்றிருக்கும் போது, ராசிநாதனே வக்ரம் பெறும்போது என்னடா வாழ்க்கை என்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெறுவார். அது அற்புதமான யோகத்தை கொடுக்கும். அதே போல அவர் சேர்ந்திருக்கிற ஆள் யாருன்னா உங்க சூரியன், கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. அப்ப சூரியன் வந்து பாவம் இருக்கிறாங்க. அப்ப 16ஆம் தேதிக்கு பிறகுதான், 16/8/2025 பிறகுதான் ஒரு 5 நாள் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். 5 நாள் 16ஆம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வர்றதால அலைச்சல் திருச்சலை கொடுக்கும். இன்னொன்னு தூக்கம் கெடும், தூக்கத்தை நல்லா பார்த்துக்கணும். அதே போல உங்க ராசிக்கு கன்னிராசியிலேயே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருப்பது 3க்கும் 8 கூடியவர். அப்ப 3, 8ன்றது என்ன அப்படின்னா 8ஆம் இடம் வந்து அலைச்சல் திருச்சல், 3ஆம் இடம் சகோதரர்கள் மாமனார் வகையில் சிறு தூர பயணம். அப்ப கொஞ்சம் வேலை பொழிவின் காரணமாக கொஞ்சம் அலைச்சலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா உங்க ராசியில் செவ்வாய் இருப்பது கோபத்தை அதிகரிக்கும், கோபத்தை அடக்கி ஆளும். விஷம் ஒருவரை கொள்ளும், கோபம் பலரையும் கொள்ளும் சொல்லுவாங்க. அதனால அந்த வகையில கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து குருவும் சுக்கிரனும் இருப்பது, இது வந்து அப்படின்னா இதுவரை தொழிலே கிடைக்கல, வேலையே கிடைக்கல அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல நிலையான தொழில் அமையும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு குரு வந்து 10ல உட்கார்ந்து இருக்காரு. இன்னொன்னு, அந்த குரு உங்களுடைய தனஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்ப தனஸ்தானத்தை குரு பார்ப்பது தனயோகத்தை ஏற்படுத்தும். அதே போல உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்வை செய்யறதுனால வீடு கட்டுவது, இடம் வாங்குவது, அதே போல வாகனங்கள் வாங்குவது, 2 வீலர் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல உங்களுடைய 6ஆம் இடத்தையும் குரு பார்வை இருக்குது. 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதால இதுவரை கடன் ஒரு இடத்த கேட்டாங்க கிடைக்கல அப்படின்னாலும் இந்த குரு பார்வை உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய அந்த விஷயத்தை செய்யும். அந்த சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு 10ல இருப்பது உங்களுக்கு 2க்கும் 9 கூடியவர். தன மற்றும் பாக்கியாதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பது பண விஷயங்களை சுக்கிரன் கொடுப்பார். ஆனா அந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா லாபத்துல வருவார். அப்ப 20ஆம் தேதிக்கு பிறகு இன்னும் வருமானம் அதிகமாகும். ஏன்னா தனாதிபதி 11ஆம் இடத்துக்கு வருவது வருமானத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து சுக்கிரன் ஆரம்பத்துல, அதாவது
19ஆம் தேதி வரை 19/8 வரை 10ஆம் இடத்துல இருந்து 20ஆம் தேதிக்கு பிறகு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றதால தனாதிபதி லாபஸ்தானம் என்பது சிறப்பு. உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயம், குடும்பத்துல இருக்கிற சண்டை சச்சரவுகள் விலகிறது, அந்த கணவன் பிரச்சனைகளாம் தீர்றது, இதெல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்க ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறார். இந்த கண்ட சனின்னு சொல்லுவாங்க. சனி 7 இருக்கும்போது கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கவனமா இருக்கணும். கூட்டாளிகிட்ட பழகும்போது கவனமா பழகணுன்றத காட்டுது. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது இருப்பது தூக்கத்தை கெடுக்கும், அலைச்சலை கொடுக்கும். ஆன்மீகத்துல அதாவது தெய்வ ஆலயங்களை சென்று வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனைகள் தீர்ந்துருது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது இப்போ உங்க ராசிக்கு புதன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து மகர நிவர்த்தி பெறுவது மிகச்சிறந்த ராஜ்யோகம் தான். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா புதன்கிழமையில பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வழிபடுங்க. அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கலாம். உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி அருள்மலை. துலாம் ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி அருள்மலை. துலாம் அப்படின்னாவே தராசு. அப்ப தராசு தட்டை வந்து எப்படி வந்து நியாயமா இருக்கோ, அதாவது மிகனும் குறையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் அதிகமானாலும் அடிக்கும், கம்மியானாலும் அடிக்கும். அப்ப நியாயமான நபர்கள், நீதி நேர்மையான இருக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க நீங்க தான். உங்க ராசியிலேயே அன்னைக்கு அதாவது வந்து 1/8/2025 சந்திரன் வந்து அதாவது உங்க 10ஆம் அதிபதி சஞ்சரிக்கிறதால தொழில கவனமா இருப்பீங்க. அடுத்தது உங்க ராசிநாதன் வந்து 9ஆம் இடத்துல போயிட்டு உட்கார்ந்துருக்காங்க. 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருப்பதால் தந்தையாருக்கு சற்று உடல்நல குறைவுகள் ஏற்படலாம். அதுவும் அந்த சுக்கிரன் வந்து இந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா குருவோட சேர்ந்திருப்பது, உங்க ராசினோட சேர்ந்திருப்பது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும், கடன் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். கடனை அதிகம் வாங்கி கஷ்டப்படக்கூடிய அமைப்பை கொடுக்கும், கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா 6ஆம் அதிபதியோட ராசியாதிபதி சேரும் போது உடல் உபாதைகளோ அல்லது கடனோ வாங்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். அப்பா வகையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதனுக்கு 9ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி 9க்கு வரும்போது தந்தை மூலம் பண செலவுகள், வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஆற்றல் உண்டு. உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல போயிட்டு சூரியன் புதன் இருக்காங்க. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை தான் இருப்பாரு. அந்த 10ஆம் இடத்துல சூரியன் தொழில் வகையில உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். அங்க புதன் வக்கரமாவது வந்து பாத்தீங்கன்னா 9க்கும் 12 புதன் வக்கரமாவது, அதாவது 10ஆம் தேதி வரை, ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை கொஞ்சம் சிந்தனை தடுமாட்டம், மன உளைச்சல் வந்தாலும் கூட 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்க ராசிக்கு 11ல கேதுவும் 5ல் ராகுவும் இருப்பது, சாரி, உங்க ராசிக்கு வந்து 5ல் ராகுவும் 11ல் கேதுவும் இருப்பது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. 11ஆம் இருக்கிற கேது வந்து அந்த சொத்துக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும். உங்க ராசியை குரு பார்க்கிறார். இந்த ராசியை குரு பார்ப்பது என்பது அற்புதமான விஷயம். ஒரு ராசிய குரு பார்த்துச்சுன்னா 1000 தோஷங்கள், கோடி தோஷங்கள் விலகன்றது சாஸ்திர விதி. அப்ப ராசியை குரு பார்ப்பது மிகச்சிறந்தது. அதே போல மழை போல பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு பனி போல நீங்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். உங்க துலா ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல 2க்கும் 7 செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு போறாங்க. அப்ப பணம் வந்த வேகத்துல போயிடும். 7ஆம் இடம் மனைவியால அல்லது கணவனால பிரச்சனைகளை கொடுக்கும். அது போய் பார்த்துங்க. ஏன்னா வந்து 7, 12 சம்பந்தப்பட்டாவே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. அது நீங்க விட்டு கொண்டு போறதால அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ல் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். 6ஆம் இடம் கடன், வம்பு, வழக்கு பிரச்சனை எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம். 6ல் சனி வந்தாவே யோகம் தான் உங்களுக்கு. கடன், எதிர்பார்த்த கடன் கிடைக்கும், வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், இந்த விஷயங்களும் நீங்க செய்யலாம். ஏன்னா 4ஆம் அதிபதி 6க்கு போறார். 4ஆம் இடம் என்பது உங்களுடைய வீடு, நிலம், வண்டி, வாகனங்கள், கடன் வாங்கி வாங்கக்கூடிய அந்த விஷயத்தை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் அதிபதி புதன் 10ஆம் இடத்தில் பதவி வந்து தர்ம கர்ம தேவன் சொல்லுவாங்க. அப்ப இந்த துலாம் ராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை அற்புதமா இருக்கும். அதே போல ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து அந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு வராரு. அந்த புதன் சிம்மத்துக்கு வருவது லாபஸ்தானத்துக்கு வராங்க. அதாவது ஒரு ராசிக்கு 9ஆம் அதிபதி
10ஆம் இடத்துலயும் வந்து 11ஆம் இடம் 3 இடத்துலயும், அதாவது 10க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப 2 இடத்துக்கு வராங்க. அப்ப ராசிக்கு 10லயும் 11ஆம் இடத்தையும் புதன் சஞ்சரிப்பது தொழில் வகையில் லாபத்தை கொடுக்கும். வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 10ல் சூரியன் இருப்பது அது லாபத்தை கொடுக்கும். அதே சமயத்துல அந்த சூரியன் 14ஆம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபத்துல வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதம் வந்து நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா வெள்ளிக்கிழமையில அம்மன் வழிபாடு செய்யுங்க, அற்புதமான பலன்களை பெறுவீர்கள் என்று சொல்லி அடுத்த மாதம் மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி ஏழுமலை. நன்றி. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கள்ளக்குறிச்சி ஏழுமலை அன்பான வணக்கம். உங்க விருச்சிக ராசினாவே ரகசியமான சிந்தனையும் ரகசியமான ஒரு செயல்களையும் உடையவும் நீங்க. ஏன் அப்படின்னா விருச்சகம்னா தேல் இல்லையா? அப்ப தேல் என்ன பண்ணும்? குப்பை குளத்துல தான் போயிருக்கும். ஆனாலும் ரகசியமா இருப்பீங்க, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டீங்க. உங்களை தொடாத வகையில, உங்களை சீண்டாத வகையில நீங்க வந்து அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பை தர மாட்டீங்க. உங்க ராசிக்கு 12ல சந்திரன் இருக்காங்க. இது நல்ல தூக்கத்தை கொடுக்கும். ஆரம்பம், அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சந்திரன் வந்து 12ஆம் இடம் வர்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல தூக்கத்தை கொடுக்கும். உங்க ராசிநாதன் ராசிக்கு 11 இருப்பது இந்த மாசம் நீங்க ஜெயித்து காட்டக்கூடிய வார்த்தை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஜெயிக்கக்கூடிய வல்லமை. இதுவரை என்னென்ன பிரச்சனை தடையா இருந்ததோ அதெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம், அப்படிப்பட்ட காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம். அடுத்து தனம் மற்றும் பஞ்சமாதிபதி யாரு அப்படின்னா குடும்பாதிபதி, அடுத்து 5ஆம் அதிபதி. குடும்ப நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடம் 5ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா குரு பகவான். அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப கையில வாங்கணும், பையில போட்டா காசு போன இடம் தெரியல. இந்த மாதம் பண பற்றாக்குறை ஏற்படும். இருந்தாலும் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை வருவதால் அடுத்தவங்கிட்ட உங்களுக்கு பணம் வரும். அடுத்தவங்கிட்ட நண்பர்கள் மூலியமாவோ, வருமானம் மனைவி மூலமாவோ அல்லது உற்றார் மூலமாவோ உங்களுக்கு கண்டிப்பா பணம் வரும். அதுவும் உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதியோடு சேர்ந்து குரு வந்து 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப 7ஆம் இடம் என்பது மனைவி அல்லது வெளிநாட்டு நண்பர்களால உங்களுக்கு பணம் இந்த ஒரு மாசம் வரும். வெளிநாடு போறதுக்கு ஐடியா பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க போகலாம். ஏன் அப்படின்னா இந்த ராசிக்கு 8ல் குரு வந்தா கண்டிப்பாக நீங்க வெளிநாடு செல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தூரதேசம் சென்று பயணிப்பது, அங்க சம்பாதிப்பது எல்லாமே நல்லா இருக்கும். விருச்சிக ராசிக்கு 4ல வந்து பாத்தீங்கன்னா ராகு இருக்கிறாங்க. பொதுவா 4ஆம் இடம் வந்து உடல் நலத்துல கவனம் வேணும், அம்மாவுடைய உடல்நலத்திலையும் கவனமா இருக்கணும். 5ஆம் இடத்துல சனி இருப்பது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிள்ளைகள் வகையில கொஞ்சம் தொல்லைகள் ஏற்படும், கொஞ்சம் பார்த்துக்கணும். சனி வக்ரம் பெறுவது கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தாலும் அந்த பாசம் விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களுக்கு 7க்கும் 12 சுக்கிரன் உங்க ராசிக்கு 8ல் இருப்பது கூட்டாளி கிட்ட கவனமா இருக்கிறது காட்டுது. வண்டி வாகனங்கள்ல டிராவலிங் பண்ணும்போது பார்த்து போகும். உங்க ராசிக்கு 10ல வந்து சூரியன் இருக்காங்க. அரசாங்க வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல அரசாங்க வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக கிடைக்கும். வேலையும் நல்ல அற்புதமான வேலையை அமையக்கூடிய ஆற்றல் உண்டு. உங்க ராசிக்கு 10ல் சூரியன் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை இருப்பாங்க. அதுக்கு மேல சிம்மத்துக்கு வராங்க. உங்க ராசிக்கு விருச்சிக ராசிக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியன் 9 இருக்கிறாரு. அந்த 9ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதியா இருக்கிறதால உங்களுக்கு தொழில் துறையில வேலையில அற்புதமான ஒரு அமைப்பு கொடுக்கும். ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 10ஆம் இடத்துக்கு வருவது அரசு உத்தியோகமோ அரசாங்கத்துல இருக்கிற ஒரு ப்ரமோஷனோ எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அங்க புதன் வக்ரமாவது வந்து சில நேர சங்கடத்தை கொடுத்தாலும், வியாபாரத்துல கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்தாலும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி பிறகு உங்களுக்கு வியாபாரத்துக்கு நல்ல லாபம் கிடைக்கும். 10ல் கேது தொழில் வகையில சின்ன சங்கடங்களை கொடுக்கும். ஆனாலும் சூரியன் வந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பெறுவதால் உங்களுக்கு தொழில் சாணம் வலுவாகுது. அப்ப தொழில் நல்லா சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதனால உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். நன்றாக தூங்க முடியும், நன்றாக நிம்மதியா இருக்க முடியும். அதே போல குருவின் பார்வை உங்க 2ஆம் இடத்துக்கு வருவதால பணம்
பிறரிடம் இருந்து வரக்கூடிய வருமானங்கள், நீங்க கொடுத்த பணம் இதுவரை வராமல் இருந்தாலும் வந்துடும். அதே போல உங்க ராசிக்கு வந்து 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதால வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிற பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம். நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் நீருக்கு அருகில் உள்ள குளம், ஏரி, குளம், கடல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான தரிசனம் செய்யுங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அடுத்த மாதம் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து தனுசு ராசினே, நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி ஏழுமலை. இந்த தனுசுனாவே வில்லுங்க, ராமர் கையில் இருக்கக்கூடிய வில்லு, வளையும் முடியாது. அப்ப அது எதுலையுமே ஒண்ணு வளைஞ்சு கொடுத்து போய் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க நீங்க. உங்க ராசிநாதன் ராசியே பாக்குறாரு. ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்க்கும்போது ஆட்சி பலத்துக்கு சமமாகும் அப்படின்னு. அப்ப இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு கௌரவம், புகழ், அந்தஸ்து தானா தேடி வரும். பட்டம் பதவிகளும் கிடைக்கும். உங்க ராசிக்கு 3ல ராகு இருக்கிறார். முயற்சி ஸ்தானத்துல ராகு இருக்கும்போது எல்லா முயற்சியும் கிடைக்கும். அது தன யோகம். அது வேற எதிர்பார்க்கிற விஷயம் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. அதே போல பாத்தீங்கன்னா சனி வந்து உங்க ராசிக்கு 4ல் இருப்பது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், வந்தாலும் தீர்ந்துடும். உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 5க்கும் 12 கூடிய கிரகம், அதாவது செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வருவது தொழில் வகையில் ஒரு அற்புதமான விஷயத்தை செஞ்சு கொடுக்கும். 7க்கும் அதாவது 6க்கும் 11 கூடிய சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துக்கு போறாரு. 6ஆம் இடம் கடன், நோய், வம்பு, வழக்கு. 7ஆம் இடம் மனைவி. அப்ப 6, 7 சம்பந்தப்படுறதால மனைவி கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். கவனமும் கிட்ட கவனமா இருக்கணும். வார்த்தைகள்லாம் அவங்ககிட்ட பொறுமையா பேசுவது சிறப்பு. உங்க ராசிக்கு வந்து 8ல் சூரியன் இருப்பது அலசத்து கொடுக்கும். அந்த சூரியன் வந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு வராங்க. அப்ப 9ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறுவது தந்தை வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தந்தைக்கு வரக்கூடிய இன்னல்கள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டமா இருக்கும். உங்க ராசிக்கு 3ல ராகுவும் 9ல வந்து கேதுவும் இருப்பது உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு யோகம். நினைச்ச காரியங்கள் அத்தனையுமே நடக்கும். அடுத்து வந்து குரு வந்து உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தையும் ராசியையும் அதுக்கடுத்து ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்ப்பது எதிர்பார்க்கிற விஷயம் எல்லாமே சிறப்பாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களுடைய ராசி அதிபதி குரு உங்க ராசிக்கு 6க்கும் 11 கூடிய சுக்கரனோட சேர்ந்து இருப்பது இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். லாட்டரி ரேஸ்ல நீங்க வந்து ஏதாவது பண்ற ஐடியா தான் நீங்க தாராளமா வாங்கலாம். அதுல வந்து உங்களுக்கு லாட்டரி விடக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் எதுன்னா, உங்கள் ஊருக்கு அருகில் கூடிய ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ஒரு 24 நிமிஷம் அங்க உட்காந்துட்டு ஒரு நல்லா அற்புதமா இருக்கும். எதிர்பார்க்கிற விஷயம் நடக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்களுடைய கள்ளக்குறிச்சி ஏற்புரை. நன்றி. மகர ராசி நேயர்களே, நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி ஏற்புரை. உங்கள் ராசிநாதன் சனி என்பதால் நிதானமும் பொறுமையும் உள்ளவர்கள். உங்க ராசிக்கு 2லும் ராகுவும் உங்க ராசிக்கு 8ல் கேதுவும் சஞ்சரிப்பது பணம் சார்ந்த விஷயங்களிலும் வாகனங்கள் செல்லும் போதும் பார்த்து போக வேண்டும். 2ல் ராகு வார்த்தைகளில் கவனம் வேண்டும். குடும்பத்துல குழப்பம் உண்டு பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அடுத்தவங்களுடைய தலையீடுகள் குடும்பத்துல வரும். அடுத்தவங்களால குடும்பத்துல பிரச்சனை வரும். அதுல கொஞ்சம் பார்த்துக்க, கவனமா இருக்கு. 2ஆம் இடம் குடும்ப நபர்கள் தானே. அப்ப குடும்ப நபர்கள்ட்ட நீங்க கவனமா இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பை தராதுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 3ல வந்து சனி இருக்கிறாங்க. பொதுவா 3, 6, 10, 11 சனி பகவான் வந்தாவே ஒரு ராஜயோகம் சொல்லணும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, மகர ராசி நேயர்களுக்கு சனி 7.5 சனி விட்டு இப்ப அற்புதமான நேர்ந்துக்கிறீங்க. ஒரு முறை மட்டும் திருநாடு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ண வந்துருங்க. ஏன்னா சனி பகவானுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்து ரொம்ப நல்லது. அதே போல உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு வந்து வெளியூர், வெளிநாடு, வெளியூர் தேசம் போகக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். அங்க 3 கூடியவனும் 12 கூடிய இந்த 3க்கும் 12 கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு வந்து கூட்டாளிகள் பிளஸ் சகோதரர்கள் வகையில கொஞ்சம் பிரச்சனை வரும். பார்த்து பதமா இருக்கணும். அதே போல இந்த குரு சுக்கிரன் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வந்து ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப நல்லா இருக்கும். பிள்ளைகளால இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். பூர்வீக சொத்துக்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு.
குலதெய்வ அருளாசி கிடைக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அதே போல உங்க ராசிக்கு 7ல சூரியன் இருக்காங்க. அப்ப சூரியனும் புதன் இருக்கிறது வந்து புதன் வக்கரமா இருக்காரு. 6ஆம் அதிபதி வக்கரமா போது கடன் கிடைக்கும், கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்க ராசிக்கு 9ல போய் கேது செவ்வாய் இருக்காங்க. 9ல செவ்வாய் இருப்பது வந்து பாத்தீங்கன்னா 4க்கும் 11 கூடிய 4 11 கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்துல வீடு கட்டுவது, இடம் வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்க செய்யலாம். உங்க ராசிக்கு வந்து குரு பார்வை எங்க இருக்கு அப்படின்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தையும் அடுத்தது 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்வை செய்யறார். அப்ப 10ஆம் இடம் என்பது தொழில், அதுக்கடுத்து 12ஆம் இடம் என்பது விரயங்கள், 2ஆம் இடம் குடும்பம். அப்ப குடும்பத்துல விரய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை சுப செலவா மாத்திக்கிங்க. தொழில் துறையில இதுவரை இருந்த இன்னல்கள் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது ஆகஸ்ட் மாதம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா, ஜீவ சமாதி வழிபாடு சனிக்கிழமை போய் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களுடன் உங்கள் கள்ளக்குறிச்சி அருமனை. கும்பராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கள்ளக்குறிச்சி அருமனை. உங்க கும்ப ராசி அப்படின்னு பார்க்கும்போது கோபுர கலசம் பார்த்த உடனே வணக்கம் வைக்கணும்ல. அடுத்தவங்க பார்த்தா உங்களை வணக்கம் வைப்பாங்க. பிறர் மதிக்கத்தக்க நபராக நீங்கள் இருப்பீர்கள். உங்க ராசியிலேயே ராகு இருப்பது சும்மா நீட்டா இருப்பீங்க. நீட்டானா அற்புதமா நீங்க எதுவுமே செயல்படுத்துவீங்க. ராகு லக்னத்துக்கு வருவது இன்டியூஷன் பவர் வரும். அதே போல உங்க ராசிக்கு 7ல கேது இருப்பது கூட்டாளி வகையில் கவனம் வேணும் அப்படின்றதுக்கு அடுத்து 7ஆம் அதிபதியும் இந்த மாசத்துல 6ல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப கணவன் மனைவியிலே சண்டை சச்சரவு, நண்பர்களிடம் சண்டை சச்சரவு வரும். ஆகஸ்ட் மாதம் நீங்க 16ஆம் தேதி வரை ரொம்ப கவனமா இருக்கும். அதுக்கு மேல ஒரு நல்லா இருக்கும். உங்க ராசிக்கு 2ல வந்து சனி இருப்பது 7ரை சனி கடைசி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப 2ல் சனி வந்தா பணம் வர்றதுக்கு ரொம்ப 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 லேட் ஆகும். செலவு தண்ணி போல செலவு. உங்க ராசிக்கு 5ல குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. 5ஆம் அதிபதியும் வக்கரம் பெறுவது பூர்வீக சொத்தில் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, மன உளைச்சல் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கு. அந்த சுக்கிரன் உங்க பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி ஆகஸ்ட் 20ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு வராங்க. அதே போல அந்த புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அதாவது 11ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார். புதன் வக்கர நிவர்த்தி ஆனாவே உங்களுக்கு புத்தியில தர்மாட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். உங்க ராசிக்கு 8ல வந்து செவ்வாய் இருப்பது வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். அதே போல உங்களுடைய சகோதர வகையெல்லாம் கொஞ்சம் பார்த்து பதமா இருக்கணும் என்பது காட்டு. உங்கள் ராசிக்கு 6ல் இருக்கக்கூடிய சூரியன் ஆகஸ்ட் 16ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு செல்வது உங்க ராசியும் பாக்குறாரு. அப்ப பெரிய மனிதனுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது உங்க ராசிக்கு குரு பார்வை விழுது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ராசியையும் பாக்குறாரு, உங்க லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு, அதுக்கடுத்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் பாக்குறாரு. அதாவது உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்ப பாக்கியஸ்தானத்துக்கும் அதே போல உங்களுடைய லாபஸ்தானத்துக்கும் உங்க ராசிக்கும் குருவின் பார்வை விழுது. அது வந்து குரு பார்க்க கூடிய நன்மை. அப்ப தந்தைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, பிதிர் சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போல இதுவரை தடைப்பட்ட லாபங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொடுத்த போலலாம் வராத இருந்தாலும் வரும். அப்போ ஒரு ராசியே குரு பார்ப்பது உடல் உபாதைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அப்ப ஆகஸ்ட் மாசத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அற்புதமான ஆற்றலை கொடுக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கலாம். உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி அருமனை. அடுத்து கடைசியா நம்ம வந்து மீனராசி நேயர்களை பார்க்க போறோம். மீனம் அப்படின்னாவே தண்ணி கண்டாவே உங்களுக்கு வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் வரும். அதே போல சனி ராசியிலே வக்கரம் பெறுவது ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு எப்பயுமே ஒரு சோம்பேறித்தனமா தூக்கம் அதிகமா வர மாதிரி. ஏன்னா சனி லக்னம் வந்தாவே கொஞ்சம் மடின்னு சொல்லுவாங்க, சோம்பல் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் சுகம் கிடைக்கும், தூங்கணுன்ற எண்ணம் இருக்கும். அதனால அதெல்லாம் தூக்கி வர கட்டிட்டு ஜெயிக்கக்கூடிய வகையில நீங்க செயல்படணுன்றதுக்காக சொல்லிக்கிறேன். உங்க ராசிக்கு 2க்கும்
9 கூடிய செவ்வாய் வந்து ராசியிலே 7ஆம் இருக்கிறாரு. அப்ப செவ்வாய் பார்வை வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு விழுது. அப்ப சகோதரருடைய ஆதரவு கிடைக்கும். முயற்சியால எல்லாமே செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு. 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் அந்த 2 பாவத்துக்கு அதிபதியான அந்த செவ்வாய் ராசியை பார்ப்பது பணம் எந்த வகையிலாவது பணம் வந்துடும் உங்களுக்கு. ஆனாலும் கணவன் மனைவியுடைய ஒரு பிரச்சனை வரும். அவங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஒன்றும் பெரிய பாதிப்பு தராது. உங்க ராசிக்கு 4 குரு வந்து வீடு கட்டணம்லாம் கட்டுவீங்க. அதே போல சுக்கிரன் வந்து 4 இருப்பது வாகனங்கள், புதிய வாகனங்கள் வாங்கலாம். அதே போல ஆடம்பர பொருட்கள் வாங்கி இது பண்ணலாம், நகை வாங்கலாம். இது எல்லாமே இந்த மாசத்துல நீங்க செய்யலாம். உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி வக்ரம் பெறுவது உடல் நலத்துல கவனம் வேணும். ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதிக்கு பிறகு அந்த உடல் நலம் சரியாகிவிடும். உங்க ராசிக்கு 12ல ராகும் 6ல வந்து கேது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அலைச்சல் திருச்சலை கொடுக்கும், கடனை அதிகமாக்கும். அந்த கடன் வாங்குறத குறைச்சிங்க. உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து மாச ஆரம்பத்துல 8ஆம் இடத்துல இருப்பது கொஞ்சம் அலைச்சல் திருச்சலை கொடுக்கும். உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், நன்றாக தொங்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். அதே போல உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், மழை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல நீங்கிடும். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், இதுவரை தொழில் அமையாதவருக்கு தொழில் அமையும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நீருக்கு அருகில் உள்ள, அதாவது கடல், ஏரி, குளம், குட்டை இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபடப்படுவது ரொம்ப நல்லது. அதுவும் சனிக்கிழமை சென்று ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த மாதம் நம்ம சந்திக்கலாம். இந்த 12 ராசிக்கு நம்ம பலன் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து நல்ல லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். அதே போல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய ஸ்க்ரீன்ல வரக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க கேட்கலாம். இது ஒரு புதிய முயற்சி, ஒரு நல்ல மாற்றத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளையும் நவகிரகங்களையும் என்னை அன்றாடம் வழிநடத்தும் என்னுடைய அங்காள தெய்வம் அங்காள பரமேஸ்வரியும் மனசார எண்ணி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி அன்பனை.